இண்டிகா V2 டீசல் வேரியண்ட் காரு 2016 மாடலில் கூலன் டேங்க் வழியாக பாயிலிங் ஆகுது, டெம்பரேச்சர் சென்டரை தாண்டுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்லி கஸ்டமர் வண்டியை கட்டியில் தான் நம்ம ஒரு சார் எடுத்து வந்தாங்க. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் செக் பண்ணி பார்த்ததில்ல, ஹெட் கேஸ் கட்டு வீக் ஆகி கூலன் டேங்க் வழியாக கூலன் ஆயிலுக்குலாம் பாயிலிங் ஆகிருந்துச்சு. கஸ்டமர் கட்டி இழுத்து மெதுவாக ஸ்டார்ட் பண்ணாமல் அப்படியே நம்ம ஒரு சாப் கட்டு வந்துட்டாங்க. ஹெட்டை கழட்டி பிறகு செக் பண்ணி பார்த்ததில்ல, ஹெட்டில் வர வாட்டர் லைன் ஃபுல்லாக அரிச்சு போய் அந்த ஹோல்ஸே பெருசாக இருந்துச்சு. இதனால் தான் அந்த கூலண்ட் ஏர் வழியாக அவுட் ஆகிறனால கூலண்ட் ஆயில் ஃபுல்லாக கூலண்ட் டேங்க் வழியாக அவுட் ஆகும். நம்ம இப்படியே மூடி ரொம்ப டைட்டாக போட்டோம்னா ஏதாவது ஒரு ஓஸ் வழியாக போட்டுச்சு, ஓஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கஸ்டமர் அப்படியே தண்ணி ஊற்றாமல் கூட அப்படியே கட்டி இழுத்து கொண்டு போயிருக்காக மெதுவாக கொண்டு வந்தனால எந்த ஒரு பாதிப்பும் பெருசாகலை. இந்த வண்டியில் அதே ஹெட்டை சர்வீஸ் பண்ணி போடுறோம். இது ஹைட் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஹெட்டில் ஹைட் இல்லைன்னா நம்ம கம்பல்சரி ஹெட்டு தான் மாற்றுற மாதிரி வரும். நம்ம ஹைட் இல்லாமல் இதே சரி பண்ணி போட்டோம்னா மறுபடியும் பாயிலிங் கம்ப்ளைண்ட் வரத்தான் செய்யும். அதே மாதிரி இந்த வண்டி கேஸ்கெட்டு மெட்டல் கேஸ்கெட் போடுங்க. ஏன்னா ஹைட்டு நம்ம மட்டம் பேஸ் பண்ணனால அது கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் சேர்த்து கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம எல்லாம் மாட்டிட்டு டைமிங் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக வச்சோம். ஏன்னா டைமிங் ஒரு டீத்து மாறினாலும் அந்த வண்டி கடை நாய்ஸ் மாறிடும், பெர்ஃபார்மன்ஸ் டோட்டலாக மாறிடும். 4 நாய்ஸில் ஏர் எடுத்து விட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஃபேனோட செக் பண்ணி பார்த்தோம். நல்லா ஃபேன் ஓடி கரெக்டாக ஆயிடுச்சு. ஒரு 10-15 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.